1000 ரூபா நோட்டு. இது வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு 1000 ரூபா நோட்டு. இதுல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழருடைய நம்ம தஞ்சை கோயிலை வந்து தான் மெயினா அடையாளப்படுத்தி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதாச்சும் நோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமாமரேட்டிவ் வந்து இந்த மாதிரி எல்லா இதுவும் போட்டுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியானதுதான் நோட்ல போல அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கும். அதுல இது தமிழர் ஆமா கமாமரேட்டிவ் இது தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் போட்டது தஞ்சாவூர் கோயில் தான். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ரொம்ப இந்த நோட்டு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் நோட்டு. அதாச்சும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன நோட்டு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் பெருசா நினைப்பீங்க. ஆனா நமக்கு வந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா 5000 10,000 இந்த நோட்டு நமக்கு ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிருக்காங்க. 5000 1954 57 நமக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு. புழக்கத்துல இருந்துச்சு. டிமாண்டேஷன்ன்றது நமக்கு தெரிய 1000 500 அப்புறம் 2000 இதான் தெரியும். ஆனா அப்படி கிடையாது. இதே நமக்கு இப்ப நடந்தது 4வது நோட்டு தான் நமக்கு இருக்கலே பெரிய நோட்டு நினைச்சிட்டு 2000 ரூபாய். இந்த டிமாண்டேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் நிப்பாட்டின நோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5000 10,000 அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய். அதுக்கப்புறம் தான் இடையில 1000 500 நோட் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் 4வது தான் 2000 ரூபாய் நோட் பாத்தீங்கன்னா. டிமாண்டேஷன்ன்றது எப்பவுமே ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரெகுலரான ஒரு விஷயம். இந்த 100 ரூபாய் என்ன இதுவும் பிரிட்டிஷ் காலத்துல சிலோன் பிரிட்டிஷ் சிலோன். இது வந்து பாத்தீங்கன்னா சிலோன்ல இருக்கிற நோட்டு 100 rupees ராணியோட நோட்டு. இது 100 ரூபாய் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா வெளியிட்ட 100 ரூபாய் நோட்டு. இந்த 1000 ரூபாய் இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இந்த 1000 ரூபாய் நோட்டு தான் வந்துட்டு பேன் பண்ணி இது பண்ணாரு.